கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் பலியான இடத்தில் பால் பாட்டில்கள் பல சிதறிக் கிடந்தன. அந்த குழந்தைகளுக்கு இப்படி ஏதாவது நடக்கும் என்று துளியாவது தெரியுமா? விஜயை பொறுத்தவரை அவர் தன்னுடன் இருப்பவர்களை பெரிதும் நம்புகிறார். ஏற்பாடுகள் செய்தவர்கள் சரிவர செய்யவில்லை என நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் சர்ச்சை பதிவு தொடர்பாக வழக்கு பாய்ந்த நிலையில் தமிழக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் 5 பேருடன் டெல்லி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை முழுமையாக தாக்கி வருகிறது ஆளும் பாஜக. ஜனநாயகம் மீதான தாக்குதல் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கொலம்பியாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி பேசியுள்ளார். தமிழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் திமுக செய்தி தொடர்பு தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன் விளக்கம் அளித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கிடையே பீகார் தேர்தல் தொடர்பாக 2 முக்கிய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும், யார் விரும்பிய முதல்வர் வேட்பாளர்கள் என்பது குறித்த கேள்விக்கு மக்கள் அளித்துள்ள பதில்களை கவனித்தால் அங்குள்ள அரசியல் களம் நமக்கு புரிகிறது. கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என பாஜக தலைவர்கள் கூறுவதே தமிழகவை பாஜக கூட்டணிக்கு அழைக்கும் முயற்சிதான் என்கிறனர். இதனால் 2026 தேர்தலில் அதிமுக, பாஜக, தமிழக ஆகிய 3 கட்சிகளும் ஒரே அணியில் இணையப் போகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கரூர் சம்பவத்திற்கு முதல்வர் எப்படி காரணமாக இருக்க முடியும்? முதல்வர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கரூரில் நடந்தது போன்ற துயரச் சம்பவங்கள் ஏற்படாமல் கட்சிகள் இனி பார்த்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இனி அடுத்த கட்டமாக விஜய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாஜகவை நோக்கி நகர்வார். ஏற்கனவே விஜயை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலையை பாஜகவும் துவங்கிவிட்டது. அதேபோல விஜய் மீதான சட்ட நடவடிக்கையை திமுக தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று மூத்த பத்திரிகையாளர் மணி ஆரிடம் கூறியிருக்கிறார். மேலும் தன்னுடைய பேட்டியில் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார் மணி. செந்தில் பாலாஜியின் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு சட்டவிரோதமானது. அவரின் கட்டுக்கடங்காத மக்கள் விரோத செயல்பாடுகளால் கட்டுப்பாடற்ற ஊழல், பண தீய அரசியலால் நீதியை குழி தோண்டி புதைக்க முடியாது என்பதை திராவிட மாடல் அரசின் தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் உணர வேண்டும் என பாஜக கூறியுள்ளது. கரூரில் தமிழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதில் சதி நடந்திருப்பதாக தமிழக குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் உயிர்ப்பலி ஏற்படும் வகையில் எவன் சதி செய்திருந்தாலும் அவன் குடும்பமே விளங்காது என செல்லூர் ராஜு காட்டமாக கூறியுள்ளார்.